இந்த தேவநாயகி பேர் ஊரிலே 4 வர்ணத்தார்கள் வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள். அதிலே பண்ணையார் குலம் உதித்த பூமான் சீமான் யார் என்று சொன்னால் திட்டிவாசம் பண்ணையார். ஆமா இல்லையா? ஏகபோகமான சொத்து சுகங்களோடு அழகாக ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அவருடைய உற்ற தோழன் உயிர் கொடுக்கும் நண்பனாக இருக்கிறால் அணைந்த பெருமாள் போனார். யாரோ குலம் உதித்த பூமான் சீமான் இவர்கள் இருவரும் உற்ற நண்பர்கள். ஆமா நண்பர்களா இல்லையா? ஆமா எங்க சென்றாலும் எங்க போனாலும் 2 பேரும் ஆமா ஒன்னா போயிட்டு வருவாங்க. ஒன்னா வருவாங்க. அவர் இருவர்களுக்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமை. இந்த செட்டிவாச பண்ணையாரும் அனந்த பெருமாள் போனாரும் இப்படி அன்போடு பண்போடு அழகாக தேவநாயகி பேர் ஊரிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்பாரு. இவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. 2 பேர்களுக்கும் அவர் விட்டு கொடுக்கும் பண்பு. ஆமா இல்லையா? சரி அப்படி ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் காலம் அப்ப செட்டிவாச பண்ணையார் ஆமா அனந்த பெருமாள் கோனாரிடத்திலே வந்து சொல்லியப்பா அப்பா இந்த தேவநாயகி பேர் ஊரதுல அழகான ஒரு மாளிகை கூட ஒரு வீடை நான் கேட்டேன். ஆமா கெட்ட வேண்டும். அழகான ஒரு மாளிகை கூட அழகான ஒரு வீடை கட்ட வேண்டும் அல்லவா? அந்த வீடு கட்டணும். அதற்காகவே மரம் எடுக்கணும். ஆமா மரம் எடுக்க வேண்டும் இல்லையா? மர ஜன்னல் மர நடை மர உத்தரங்கள் ஆமா இல்லையா? எல்லாம் மரத்தால தானே நம்ம செய்யறோம். சரி அந்த காலத்துல ஆமா இப்ப கூட காங்கிரீட் ஆமா இரும்பு கம்பி உடச்சி காங்கிரீட் போடுவாங்க. கதவுல இருந்து ஜன்னல் இருந்து எல்லாம் இரும்புல வந்துருது. ஆமா ஆனா அப்ப மூணு சுத்தமான தேக்கு வேங்க ஆமா இல்லையா? இப்படி அழகான மரங்களை வைத்துக் கொண்டு ஜன்னலாக இருந்தாலும் சரி, நடையாக இருந்தாலும் எட்டிலாக இருந்தாலும் சரி, நாற்காலியாக இருந்தாலும் சரி, உத்தரமாக இருந்தாலும் சரி ஆமா. ஆகையால இந்த வெட்டிவாழ பண்ணையார் அனந்த பெருமாள் கோணாரத்தில் சொல்கிறப்பா தேவநாயகி பேர் ஊர்ல அழகான ஒரு வீடை கட்டணும் இல்லையா? அதற்கு நமக்கு வேண்டிய மரங்களை எல்லாம் நாம மர சாமான் எடுக்க வேண்டும். அப்படியானாலும் எங்க போகலாம்? எங்கேயா போகலாம் என்று அவரிடம் வந்து கேட்கக்கூடிய நேரம் அனந்த பெருமாள் கோணார் சொல்லுகிறார். நாகர்கோவில்ல வடசேரியில போனா ஏகப்பட்ட மரக்கடைகள் இருக்கிறது. பெரிய பெரிய மரக்கடைகள் என்ன மரம் வேணுமோ நமக்கு எடுத்துக்கலாம். கோந்து வேணுமா, வேங்க வேணுமா, வேம்பு வேணுமா, தேக்கு வேணுமா, வேணுமா, மரங்கள் இருக்கிறது. நாம அங்கே சென்று நமக்கு வேண்டிய மரங்கள் எல்லாம் நாம சேகரிக்கிறோம். ஆமா அனந்த பெருமாள் கோணார் சொல்லக்கூடிய நேரத்தில் எட்டி வாழ் பண்ணையார் 2 மணியிடம் மதித்து சம்மதித்து இருவர்களும் அழகாக 7 வண்டியை கூட்டினார்கள். மறுநாள் தினத்திலே அவரவர் அரண்மனையை கட்டினார். சரி கட்டி சாதம் கட்டி 7 வண்டி ஏன்னா ஒரு வண்டியில அவங்க வர சாமான ஏற்க முடியுமா? ஏற்க முடியாது. மாளிகை மாதிரி கட்டணும்னா அவங்க மாளிகைட்டாங்க மர சாமான் எவ்வளவு தேவைப்படும். அதனால 7 மாட்டு வண்டியை போட்டினார்கள். இந்த திட்டிவாழ பண்ணையார் அனந்த பெருமாள் போனார். இருவரும் எங்க வருகிறார்கள் தெரியுமா? மர சாமான் வாங்க வேண்டும் என்று தேவநாயகி பேர் ஊற விட்டு அதை விட்டு வழிகள்
மத்தியானம் காலையில வண்டி வருது இல்லையா? காலையில புறப்பட்ட வண்டி மத்தியானம் வரைக்கும் கூட அன்னைக்கு 7 வண்டியும் 7 வண்டிகளை சொல்லி 7 ஜோடி மாட்டி அவுத்து விடுச்சு. ஆமா ஆமா இல்லையா? கொண்டு வந்த அண்ணங்களை எல்லாம் அருந்தினார்கள். அந்த இடத்துலயே அவங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்த அவங்களுக்கு ஒரு பரவசமான நிலை. ஆமா ஆமா என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்து குளிர்ச்சியா இருக்கு. தெய்வ கடாட்சமா இருக்கிறது. ஆமா ஆமா 2 திண்டிவாழ் பண்ணையாரும் அனந்தபுரமாக போனாலும் என்னதாரு நமக்கு நல்லபடியாக மரங்கள்லாம் கிடைக்கும். ஆமா கிடைக்க வேண்டும் இல்லையா? நல்லபடியா மரம் கிடைக்கணும். கிடைக்கணும். யாரும் ஏமாத்திடக்கூடாது இல்லையா? வேணும்னு சொல்லிட்டு ஆமா பூவரசம் சொல்லிட்டு முருங்க மரம் கட்டிக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே நல்ல மரம் கிடைக்கணும். சரி 2 பேஜ் கூட பக்கத்துல அழகான ஒரு யாதவர் ஆடு மாடு அவருக்கு பேசுறது அவர் காதல கட்சி கேட்டு அவர் பார்த்தாராக தூரான தேசத்துல இருந்து வந்துட்டாங்க போல. போறாங்க வடசேரி போறாங்க மரம் எடுக்க போறாங்க. அவருக்கு தெரியும் அந்த இடத்துல மரம் எடுத்து அவருக்கு பழக்கம் இருக்கும். வடசேரிக்கு போனா நல்ல வர வகையான மரங்கள் கிடைக்கும் இல்லையா? ஆமா அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் சொன்னா அந்த இடத்துல கிடைக்குது. நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லுவோம்னு. ஆமா ஆமா நல்ல இடத்துல ஒரு ஐயா இங்க இருந்து எங்க வரீங்க எங்க போறீங்க ஐயா? இந்த மாதிரி தேவநாயப்பர் ஊர்ல வந்து நாங்க அங்க வரீங்க. வடசேரி ஊருக்கு மரம் எடுக்க போறோம். வீடு கட்ட போறோம். ஆமா வேண்டிய மரம் சாமான் நாங்க எடுக்க வேண்டும் ஐயா. அப்படியா வடசேரி ஊருக்கு போங்க. நல்ல வகை வகையான மரம் கிடைக்கும். அது மட்டும் காணாது. இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்க பார்க்கலாம். நீங்க மேல பக்கம் இறக்கி பாருங்க. யார் இருக்கா? அம்பிகை இசைக்கு அம்மாள் இருக்கிறார். உப்பந்த இசைக்கு அம்மாளுக்கு அம்மா நேரடியா வளர்த்து வாங்கி முதல் தரமா வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். பழையநல்லூர் ஊரை பாலாக்கி உப்பந்தல்ல வந்து முதல் தரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அம்மாவை நீங்க கையெடுத்து வணங்குங்க இல்லையா? கும்பிட்டு அம்மா தாயே நல்லபடியா நல்ல வகையான மரங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாங்க வருகின்ற வழியில உனக்கு காணிக்க நினைச்சபடி நினைத்த மரங்கள் எல்லாம் கிடைத்ததுன்னா
சரி உனக்கு காணிக்கை செலுத்தி போறோம் இல்லையா? இப்ப வேண்டிட்டு போங்க. ஆமா வர வழியா நீங்க காணிக்க போறோம். ஆமா ஆமா சரி ஒரு தேங்காய் உடைச்சி கொடுத்து அம்மா கையெடுத்து கும்பிட்டு உங்களால என்ன காணிக்கை செலுத்திட்டு போங்க. நல்லபடியாக இந்த அம்மாவுடைய அருளாளர்களுக்கு நினைத்தபடி நினைத்த மரங்களாம் கிடைக்கும் இல்லையா? ஆமா என்று சொன்ன உடனே ஆண்டு மணி சம்மதித்து மூஞ்சி கருக்குள்ள வண்டியங்க ஆமா கொண்டு வரணும் இல்லையா? இரண்டு திட்டிவாழ் பண்ண யாரும் அநேக பெருமாள் ஓனாரும் 7 வண்டியை கூட்டிக் கொண்டு 30 இசைக்கு அம்மாவை கையெடுத்து வணங்குறாய். அம்மா தாயே அம்பிகே 30 இசைக்கு அம்மா உன்னுடைய அருளால நல்லபடியாக நான் நினைத்தபடி நினைத்த மரங்கள்லாம் கிடைக்க வேண்டாம்மா. அப்படி கிடைத்ததானா வருகின்ற வழியில் உனக்கு காணிக்கை செலுத்தம்மா. ஆமா சரி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தை விட்டு வண்டிகளும் ஆமா சேர்ந்தார்கள் இல்லையா? அழகாக வந்தார்கள். ஆமா வேண்டிய மரங்களை எல்லாம் பார்த்தார்கள். வேணும்னா வேண்டிய கிடைக்கும். ஆமா நல்லபடியான உத்தர மரங்கள் கிடைக்கும் இல்லையா? கேக்கு வேணும்னா நல்ல உத்தரம் பாஞ்சது. வேம்பு வேணும்னா வேம்பு கிடைக்கும். வேங்க வேணும்னா வேங்க, கோம்பு வேணும்னா கோம்பு. இப்படி ஏகபோகமான மரங்களை எல்லாம் நினைத்தபடி நினைத்த மரங்கள் எல்லாம் கிடைத்தது அல்லவா? அம்மாவை கையெடுத்து வணங்க. அம்மா தாயே உன்னுடைய அருளால் நல்லபடியாக ஆமா கிடைத்தது. அம்மா மரங்கள் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? மரங்கள் எல்லாம் சரி சேகரித்தார்கள். 7 வண்டியிலையும் ஆமா 7 வண்டியில் ஏற்றினாங்க. அன்று இரவு பொழுது அங்கே தங்கி விட்டு மறுநாள் அதிகாலையில் வண்டியை கொண்டு வராங்க. காலையில மணி 5 மணி. ஆமா இல்லையா? இப்ப வண்டி வந்தாதான் நம்ம சாயந்தரம் நம்ம ஊருக்கு போய் சேரணும் இல்லையா? ஆமா 2 திட்டிவாழ பண்ண யாரும் அது அனைந்த பெருமாள் ஓனாரும் 7 வண்டியில் அழகாக மரங்களை எல்லாம் ஏற்றி வடசேரி ஊர் விட்டு ஆமா வருகிறது. அது அருணசந்தி உதய காலம் ஆதித்தன் தோன்ற நேரத்தில் வண்டிகள் கூட்டிக் கொண்டு எங்கே வருகிறார்கள்? வடசேரி ஊர்
வரக்கூடிய நேரத்தை சரி பண்ணிட்டு போயிருக்கானே அம்மா நல்லபடியா உனக்கு காணிக்கை செலுத்தணும் தேங்காய் உடைத்து தீபம் காட்டுறேன் காணிக்கை செலுத்தணும்னு சொல்றேன் நல்லபடியா மரம் கிடைக்கும் சொன்னபடி காணிக்கை செலுத்தல கையெடுத்து வணங்கல மறந்து விட்டாங்க மரம் கிடைத்ததுதான் என்ன போல எப்படி இருக்க ஊருக்கு நேரத்தோட இல்லையா 30 சீக்கிரமா அந்த இடத்துல இருக்கிறாள் என்பதை மறந்துட்டாங்க வண்டி வருகிறது என் அம்மான்னு பார்க்கிறாரு என்னிடத்துல வணங்கி என்னுடைய அருளால நீங்க நினைத்தபடி எனக்கு மரங்களை நான் கிடைத்திருக்கு ஆனா என்ன வணங்காமல் என்ன மதியாம ஏறிட்டு கூட பார்க்காம போயிட்டீங்க எனக்கு காணிக்கையும் செலுத்தாம சொன்னபடி ஏறி செய்யாம விடலாமா எங்க அம்மா அன்பாள் கோபத்தோடு பின்னாடியே அம்பிகை சும்மா விடக்கூடாது என்று அம்பிகை வாராது அந்த ஆண்மாவோட கோபத்தோடு தேவியான வண்டிக்கு பின்னால் வருவானா
அப்படியே பார்த்தா குளத்தான் கரைகிட்ட வரக்கூடிய நேரம் 7 வண்டி அச்சாணி பூரா போயிட்டான். அச்சாணி ஓடிட்டு என்ன ஆகும்? சக்கரமா கலந்து மாடு படுத்துட்டு முடியும். மரங்கள்லாம் அப்படியே 7 வண்டி அப்பவாது உலகாலே பார்த்தோம். அம்மாவுடைய வேலை இல்லாம அப்பவாது யோசனை பண்ணாங்க. திண்டியாசை பண்ணியாரும் அரசு பெருமாள் போனாங்க. சீக்கிரமா கும்பிட்டு போனாங்க. வருகின்றவர்களுக்கு காணிக்கை கையெழுத்து வணக்கம். ஒருவேளை அவருடைய விளையாட்டு இருக்குமா என்று இல்லையா எண்ணி அவர் எண்ணி பார்க்க இருந்தாலும் என்ன பண்ணுகிறார்கள்? சரி வண்டி அச்சாணி தான் வருகிறது. ஆமா புது அச்சாணி போட்டுரும். ஏன் ஊருக்கு ஆள் அனுப்பினார்கள்? ஆமா அச்சாணி செய்யக்கூடிய ஆசாரிய போய் அழைச்சிட்டாங்க. 7 வண்டிக்கும் அச்சாணி செய்யணும். அவரிடத்துல சென்று 7 அச்சாணி புது அச்சாணி செய்து கொண்டு வாங்க. ஆமா ஒரு அச்சாணி உடஞ்சி ஒரு சக்கரம் நல்லா இருக்கு. ஒரு சக்கரம் உடஞ்சி அவராக ஆசாரி இடத்துல வந்து சொன்னாங்க. சரி ஒன்னு ஆசாரி வந்து பாக்கிறப்ப புது அச்சாணி ரெடி பண்ணி கொண்டாங்க இல்லையா? ஒன்னு ஆசாரி வந்து சொல்லியாச்சு. ஆசாரி வந்து உடனே கன்னியாகுமரி இருக்கிறாரு. யாரும் சொல்ல முடியுமா? நேரம் காணந்தவன் சொல்ல முடியுமா? மறுபடியும் சொல்ல முடியாது. உடனே ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா? உடனே பார்த்த அழகாகவே 7 அச்சாணி செய்யறார். நல்ல தரமான அச்சாணி 7 அச்சாணி கொள்ள ஆசாரி செய்து முடிச்சாரு. செய்து முடித்து நேரம் வந்து புதுசு அச்சாணி மாட்டாலே சட்டத்தை மாட்டி புது அச்சாணி மாட்டி மாட்டு வண்டி கிளப்பு. ஆமா வண்டி வருகிறது. தேவனாபேரி ஊருக்கே வந்து சேர்ந்தார்கள். 7 வண்டி நேரம் அழகான ஊருக்கு வந்து மர சாமான்கள் பூரா எட்டியோட படியாத சொந்தமான இடத்துல அப்பவாவது அவங்க எண்ணி பார்த்தாங்களா? 2 பேரும் எப்படி பேசுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. எப்பா என்ன காரணம், யாது காரணம் கிட்ட வர முடியல. 7 வண்டிக்கு ஒண்ணு போல ஒரு வண்டிக்கு அச்சாணி கொஞ்சம் பரவாயில்ல. 7 வண்டிக்கு ஒரே நேரத்துல ஒண்ணு போல யோசனை பண்ணாங்க. ஒரே அச்சாணி போட்டு இல்லையா? அப்பதான் பார்த்தாங்க. நம்மால் பார்த்தாப்பா என்னுடைய வேலை என்பது அறியாமல் புது அச்சாணி செய்து இதுக்கு மேல என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அட்டா வெட்டி அட்டூரையும் அட்டகாரணம் பண்ணாதான் உனக்கு யாருக்கு தெரியும் இல்லையா? இது அம்பிகை பார்த்தா என்ன பண்ணுறாங்க? சாமானி சாமம் போல Thank you.
வெட்டாரட்டி அட்டூழியம் நடக்குது. வெள்ளி செவ்வாய்க்கிழமைன்னா ஊர்ல இருக்க முடியாது. ஜாமத்துல ஒரே அழகு ஒவ்வொரு எல்லாம் யாரோட வேலை? என் அம்மையை ஒப்பந்தம் இசைக்கியம்மா பார்த்தாரு திட்டிவாச பண்ணியாரு அனந்த பெருமாள் போனாலும் பார்த்தாயப்பா. இதனால இதுவரைக்கும் நம்ம ஊர்ல இப்ப எட்டாவது வீட்டு அட்டுவே நடந்தது இல்லையே ஐயா. ஆனா இப்படி செவ்வாய்க்கிழமை வீட்டுல இருக்க முடியல எட்டாவது வீட்டு அட்டுவே நடக்கிறது நாமல் அறியணும். என்று திட்டிவாழ் பண்ணியாரும் அனந்த பெருமாள் போனாலும் அப்படி ஆலோசனை பண்ண நேரத்தில் சரி அனந்த பெருமாள் போனா சொல்லு ஐயா என்ன காரணம் ஏது காரணம் அறியணும்னா நாம சேர்ந்து குறி கேட்கணும். குறி கேட்க வேண்டும். குறி கேட்கணும். எங்க போனோம்? வனப்படை ஊருக்கு போனோம். ஆமா அங்கதான் இருக்கிற ஆள் குரமகன். சரி அது வழி குரமகன் இடத்துல சென்று கேட்டால் விவரத்தை சொல்லிடுவார். என்ன விவரம் யாரு விவரம் வந்து ஆமா விளக்கமும் திட்டிவாடு பண்ணையாரும் அனந்த பெருமாள் போனாரும் மாட்டு வண்டியை பூட்டினாங்க. சரி வண்டியை பூட்டி கொண்டு தேவனாய் பேர் ஊரு விட்டு ஏற மணப்படை ஊருக்கு வந்தார்கள். வள்ளி குரம்புகள் அரண்மனையில வந்து அவளை கண்டு விவரத்தை சொன்னார்கள். அந்த அம்மாள் நீராடி அவள் குலதெய்வத்தை வணங்கினார். அம்மாள் அவள் முன்னால் அழகாகவே படப்பு போட்டு தேங்காய் பழமெல்லாம் உடைத்து வைத்து தட்சணையெல்லாம் வைத்து குறி குரம்ப கையில் எடுத்தாள். எடுத்து குறி அவள் குறி விளங்க நேரத்தில் சொல்லுகிறாள் ஐயா நீங்கள் மறை சாமான்கள் எடுக்க வேண்டும் என்று. அம்மா தேவனாய் பேர் ஊரை விட்டு வடசேரி ஊருக்கு போனது உண்டம்மா போனது உண்டா. ஆனால் போகின்ற வழியிலே நீங்கள் இருந்த மத்தியான மணி நேரம் அண்ணாவது அருகினீர் அல்லவா? அந்த இடத்திலே கும்பிடும் குலதெய்வமாக இருக்கிறாரே முகந்தரி செய்யும். அந்த அம்மாவை கையெடுத்து வழங்கினீங்களா? அம்மா உங்களுடைய எல்லாரையும் நல்லபடியா நல்ல மரங்கள் கிடைக்கும் இல்லையா? அப்படி மரங்கள் கிடைச்சானாலும் வருகின்ற வழியில உனக்கு காணிக்கை செலுத்துறோம் கையெடுத்து வழங்குறோம் என்று சொன்னீர்களா? சொன்னது உண்மையா? வருகின்ற வழியில அம்மாவை வாங்கினீங்களா? மறந்துட்டோம். நீங்க மறந்ததின் விளைவாகத்தான் இந்த அம்மா உங்கள் இடத்துல வந்து வருகின்ற வழியிலே உங்களுக்கு ஒரு அறிவுரை போட்டிருப்பா. 7 வண்டி 7 அச்சாணி வந்திருக்குமே. அப்பேற்பட்டவள் தான் உங்கள் இடத்துல வந்து அட்டுடைய வட்டாரட்டி பண்ணுகிறாள். அவளுக்கு ஊருக்கு மேல்புறமாக வண்டி அச்சாணி வந்து குளத்தாங்க இல்லையா? அந்த பக்கத்துல இந்த குளத்தாங்கிற ஓரத்துல ஈசான பார்வையாக அம்பாளுக்கு நீங்க நிலையம் போட்டு முப்பந்தில் இசைக்கியம்மா என்று நிலையத்தை போட்டுக்கொண்டு உடைவிழா திருவிழா நடத்தி வந்தார். உங்கள் குடும்பம் வம்சம் வழித்தோன்றல் எல்லாம் வளர்ந்தே இல்லையா? சொன்ன உடனே திட்டிவாழ பண்ணையாரும் அனந்த பெருமாள் ஆட்டும் என்று சொன்னது. ஊருக்கு மேல்படும் வளர்த்தாங்க ஓரத்துல ஈசான பார்வையில
அம்பாளுக்கு நாம நிலைக்க போனோம். எல்லாம் நாம செய்தவருடைய விளைவுதான் எவ்வளவு சங்கடப்படுது. சரி, இருந்தாலும் அம்பாள் நம்ம கூட வந்திருக்கா. அவளை உங்களோட குலதெய்வமாக நாமல் வணங்கணும். கையெடுத்து வணங்கினோமானா அம்பாள் கொடுக்கும் திருடனுக்கு எந்த ஒரு பலனும் அங்கிவிடாது இல்லையா? அவளை நாமல் உங்களோட குலதெய்வமாக வணங்க வேண்டும் என்று பண்ணையாரும் அனைத்து பெருமாள் போனாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஊரவர்கள் நான் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு நாளை நம்பி வரும் மக்களுக்கெல்லாம் நல்வாழ்வு சொல்லுவாள் தீராத வினைகளெல்லாம் தீர்த்திடுவாள் மாறாத வினைகளெல்லாம் மஞ்சளையால் மாற்ற வரும் ஊரிலே நம்பி அமர்ந்த நாள் முதலாக முள்ளு மதியாமல் மறைந்த கொப்பு வாடிடாமல் வேணும் காத்திருந்தாங்கள் வேறமைக்கிறங்கள் வந்திடாமல் வீடு கட்டி காத்து வருகிறார்.